துரந்தர் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரன்வீர் சிங், சாரா அர்ஜுன் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்திய சினிமால 1300 கோடி வந்து வசூல் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து படம் சூப்பரா இருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். துரந்தர் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவி இந்தியாவில வந்து அட்டாக் நடத்தினது வந்து ஒரு ரியல் சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தானுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்திய உளவாளிகள் போய் அங்க அட்டாக் பண்றதுதான் வந்து இந்த படத்தோட கதை. அதாவது இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரன்வீர் சிங் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட உளவாளியை உள்ள போய் அந்த பாகிஸ்தான்ல நடக்கிற தீவிரவாதிகளோட அமைப்புகளோட சேர்ந்து ஒர்க் பண்ணி, அதாவது அவங்களா கலந்து அவங்க அங்க நடக்கிற விஷயங்களை வந்து இந்தியாவுக்கு வந்து தகவலா கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தீவிரவாதிகளை வந்து எப்படி அட்டாக் பண்றாருங்கிறது அந்த படம். இந்த படத்துல பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ரன்வீர் சிங்கோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வில்லனோட ஆக்டிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அது போக பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலேயுமே அப்படியே ரியலிஸ்டிக்கா எடுத்திருந்தானுங்க. ரத்தம் தெறிக்க தெறிக்க படம் கொளுத்துட்டு இருக்கானுங்க. அந்த அளவுக்கு வந்து வயலன்ஸ் வந்து ரொம்பவே இருந்துச்சு. இந்த படத்தெல்லாம் எப்படிதான் தியேட்டர்ல உட்காந்து பார்த்தாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து வயலன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து உண்மையாலுமே பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துல நெகட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்னன்னா அப்பப்ப சர்தார், போக்கிரி, காப்பான் இந்த மூவி எல்லாம் வந்து மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தோட தழுவல் மாதிரி இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா விஜய் வந்து போலீஸா இருப்பாரு, அதாவது ரவுடிகளோட சேர்ந்து அந்த ரவுடிகளை எல்லாம் வந்து அழிப்பாரு. அதே தான் வந்து இது பாகிஸ்தான்ல நடக்கிற மாதிரி காட்டுறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் லேகா இருந்துச்சு. அது போக பாத்தீங்கன்னா படத்தோட டூரேஷன் தான் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் பட்டாங்க. அதாவது இது ஒரு வெப் சீரிஸா எடுத்து விட்டு இருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்குமோ என்னமோ. ஒரு படமா ஒரு 3.5 மணி நேரம் என்னால பார்க்க முடியல. அதாவது பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 2.5 மணி நேரம் பார்த்தேன். அடுத்த நாள் மறுபடியும் எந்திரிச்சுதான் மறுபடியும் எனக்கு படம் பார்க்க பார்க்க ரொம்ப தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ரைட்டு, இதுக்கு மேல இந்த படத்தை பார்க்க முடியாது, ஒரு 2.5 மணி நேரத்தோட கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் அடுத்த நாள் பார்த்தேன். படம் வந்து அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா படம் வந்து அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இல்லை. ஏன்னா அது பாகிஸ்தான்ல நடக்கிற மாதிரி காட்டுறதுனால ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து எந்த இடத்துலயுமே பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு. அதாவது வில்லன் கேங்கு கூட சேர்ந்துக்கிட்டு வில்லனுக்கு ஆதரவா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடைசியில் அந்த வில்லன் சாகும்போது அவன் சாகக்கூடாதுன்னு தோன்ற மாதிரி நமக்கு அந்த அவன் நல்லவங்கிற மாதிரி நமக்கு போர்ட்ரேட் பண்ற மாதிரி எடுத்துட்டானுங்க. குடும்பத்துக்கு நல்லவனா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா அவன் வந்து ஒரு கெட்டவன், ஆனா அவனை அழிக்கணும் அப்படிங்கறது வந்து ஓகே. ஆனா பட் அந்த வில்லனுகளோட சேர்ந்து அதை அழிக்கும் போது எனக்கு அது பார்க்க வந்து ஒரு சுவாரஸ்யமா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு அதே மாதிரி தோணுச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 7 கொடுப்பேன். ஒன் டைம் வாட்சபிளுங்க.